Hi all. Day 3 comparative seriesல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெட்டீரியல் ரெட் பிரிக்ஸ் vs AAC blocks. இப்போ ரெட் பிரிக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். AAC blocks அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோகிளேவ்ட் ஏரேட்டட் கான்கிரீட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாக்ஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னா ஃபிளையர்ஸ், அலுமினியம் பவுடர், சிமெண்ட் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி பண்றது தான் AAC blocks. இப்போ AAC blocksக்கும் பிரிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கியூரிங்னு பாத்தீங்கன்னா வயர் கட் வச்சு நம்ம ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு கியூரிங் தேவைப்படும். AAC பிளாக்ல வந்து நம்ம பேஸ்ட் வச்சு கட்டுறதுனால அந்த கியூரிங் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் வைஸ் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது AAC பிளாக்ஸ் வைக்கிற இடத்துல வந்து வயர் கட் வந்து ஒரு 7 கல் வைக்க வேண்டியிருக்கும். AAC பிளாக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கல்லு 52 ரூபா வரும். இதே ஒரு செங்கலோட பிரைஸ் 12 ரூபா வருது. அப்ப 7 கல்லுக்கு 84 ரூபா ஆச்சு. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா 30% ஒரு கல்லுக்கு உங்களால சேவ் பண்ண முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸ்ரீ கமலம் ஏஜென்சி அப்படின்ற பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ கமலம் ஏஜென்சி, பேரே சொல்லும் எங்கள் தரத்தை.